இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆசை, உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட, உங்களோட எல்லா சர்க்கிளோட ஆசையும். இத்தனை பேர் கனவுகளை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தேவையான உழைப்பை போட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கேட்குற ரிசல்ட் வரலை. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் இன்னும் உங்கள் கையில் கிடைக்கல. இதனால நிறையா பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரே ஒரு மூவ் பண்ணோன்னா, ஒரே ஒரு கேம் சேஞ்சிங்கான மூவ் பண்ணோன்னா நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். லாஸ்ட் மினிட்ல, லாஸ்ட் 10 செகண்ட்ல அடிக்கிற கோலில் ஹோல் கேமும் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும். அல்லது தங்கல் மூவில இருந்து எத்தனையோ மூவிஸில் அதை காமிச்சிட்டாங்க. லாஸ்ட் மினிட் சேஞ்ச் இஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை நம்பணும். அந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெடியாக இருந்தாலும் எதை சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியல. இதை ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சோட பார்க்குறீங்கன்னா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற வெறியை தாண்டி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணால் இது பாசிபிள்னு என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்னைக்கே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் மெயினாக 4 ப்ராப்ளமில் தான் வந்து நிற்கிது. ஒன்று, படித்தா மறந்து போயிடுது. இன்னொன்று, உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவே முடியலை. மூணாவது, எக்கச்சக்கமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கேன், ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கேன். நாலாவது, டெஸ்ட் எழுதணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார், ஆனால் டெஸ்ட் எழுதுனாலும் என்னால் அந்த அனாலிட்டிக்ஸ் பார்ட்டோ டெஸ்ட் பார்ட்டோ என்னால் உட்காந்து பண்ணவே முடியல. இந்த 4மே உங்கள் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸுக்கு இப்போயும் நமக்கு என்கொயரி கால் வந்துட்டே இருக்குது. ஆர்கிடெக்சர் எக்ஸாமாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் ட்ரிபிளியாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸ் இல்லை, டெஸ்ட் சீரீஸ் இல்லை, அது இதுன்னு நிறைய என்கொயரிஸ் வருது நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு. உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. மெட்டீரியல்ஸோ, வீடியோஸோ, டெஸ்ட் சீரீஸோ, இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிரச்சனையே இல்லை. இங்கே உங்களோட கேப்பபிலிட்டி தான் பிரச்சனை. இந்த 4 ப்ராப்ளமுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது நீங்கள் உழைக்கிறது மட்டும்தான். இது எப்படி உழைக்கணும்னு தெரியாமல் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு இருக்கீங்க. டு நாட் வரி. நான் இந்த சண்டே ஒர்க் ஷாப் பற்றி சொல்லியிருந்தேன். அது ஒரு இன்டென்ஸான ஒர்க் ஷாப். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். உங்களால் இந்த 11 ஹவர்ஸை கொடுக்க முடியல அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு இதாக இருக்கும். இதுதான் உங்களுக்கான கடைசி சான்ஸ். நான் சொன்ன அந்த 10 மினிட்ஸில் கேம் சேஞ்சிங்காக ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, இதுதான் கடைசி சான்ஸ். இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த சண்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த 4 ப்ராப்ளமுக்கும் அல்லது இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படி ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களை வச்சே காமிக்கிறேன். நான் சும்மா போர்டில் உட்காந்து நடத்தலை. நான் உங்களை செய்ய வைக்கிறேன். செய்ய வச்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்களே சொல்லுவீங்க, இனிமே நான் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன், இந்த நம்பிக்கை எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போவீங்க. அதுதான் இந்த செஷனோட எய்ம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். சண்டே மீட் பண்ணுவோம்.